பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தி பாய்சன் பிரெட். இதை எழுதினவங்க பந்து மாதவ். இதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணது அர்ஜுன் டாங்கல். ஸோ இந்த பர்டிகுலர் ஷார்ட் ஸ்டோரியில் எதை பற்றி பேசியிருப்பாங்க அப்படின்னா, தலித் பீப்புள் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ரொம்பவே லோ கம்யூனிட்டியில் உள்ளவங்க. அந்த பீப்புள் எந்த அளவுக்கு சஃபர் ஆனாங்க, ஹை கிளாஸ் பீப்புள் அவங்கள எந்த அளவுக்கு இல்ட்ரீட் பண்ணாங்க, தென் அது ரிலேட்டடாக ஒரு இன்சிடெண்ட்டையும் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்பவே பேத்தட்டிக்கான கண்டிஷனில் இறந்து போன ஒரு ஓல்டு மேனோட ஸ்டோரியை வந்து இந்த ஷார்ட் ஸ்டோரியில் நரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது நியர்லி 50s and 60s நடந்த மாதிரியான ஸ்டோரி. இந்த பர்டிகுலர் ஸ்டோரி மட்டும் கிடையாது, ஆத்தரோட நிறைய ஒர்க்ஸ் வந்து தலித் பீப்புளுக்காக வாய்ஸ் அவுட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கான ஒரு மவுத் பீஸாக இருந்து இவர் வந்து அவங்களுக்காக பேசுவார். சில இடங்களில் அவரோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், அவர் பார்த்த விஷயங்களாக இருக்கலாம், இல்லை அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சில இன்சிடென்ட்ஸையும் அவரோட ஒர்க்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார். அவருக்கு வந்து தலித் பீப்புளோட கண்டிஷன் மாறணும், அவங்க எல்லாருமே எஜுகேட்டடாக மாறணும், அவங்க எல்லாருக்கும் சொசைட்டியில் ஈக்குவல் ரைட்ஸ் கிடைக்கணும், ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும், அனிமல்ஸ்க்கு ஈக்குவலாக அவங்கள ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த பர்டிகுலர் ஷார்ட் ஸ்டோரியை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு கிராண்ட் ஃபாதர் அண்ட் அவரோட கிராண்ட் சன், இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப், அவங்க ரெண்டு பேருக்கும் கேஸ்ட் மேலே இருக்கிற ஒப்பீனியன், ஜென்ரேஷன் கேப்பில் நம்மளோட கேஸ்ட் பற்றின ஒப்பீனியன் பர்செப்ஷன் வந்து சேஞ்ச் ஆகும் இல்லையா. நம்மளோட கிராண்ட் ஃபாதர், நம்மளோட ஃபாதர், இவங்களுக்கு இருக்கிற கேஸ்ட்டை பற்றின ஒப்பீனியனுக்கும் நமக்கு இருக்கிற ஒப்பீனியனுக்கும் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும் இல்லையா. நிறைய நம்ம படிக்கும்போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கும் போது இந்த கேஸ்ட் அப்படின்றது ஒன்றுமே இல்லை அப்படின்றது ஒரு கட்டத்தில் நம்மளுக்கு புரிய வரும். நம்மளோட ஃப்ரெண்ட் சர்க்கிளாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப் அந்த ஒரு சோலை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குமே தவிர அவங்க வியர் பண்ணியிருக்கிற அந்த ஐடென்டிட்டி கிடையாது, அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்றது ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் அது ஒரு மெச்சூரிட்டியாக நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இல்லையா. ஸோ கேஸ்ட் அப்படின்றது ஜஸ்ட் நம்ம ஒரு ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லி வியர் பண்ணியிருக்கிற ஒரு ஐடி கார்டு மாதிரி. அதை எப்போ வேணால் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். அதை எப்போ நம்ம வியர் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றதும் நம்மளுக்கு புரிய வரும். ஸோ அந்த மாதிரி கேஸ்ட் அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு டாமினன்ட் ரோல் ப்ளே பண்ணுது, அதனால் எவ்வளோ பேர் சஃபர் ஆகிறாங்க அப்படின்றத இந்த ஷார்ட் ஸ்டோரியில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, மாதவா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு யங் ஸ்டூடெண்ட் இருக்கிறான். அவன் வந்து சங்கல்வாடி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல தான் அவனோட எஜுகேஷன், அவனோட பேரண்ட்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க. ஸோ அங்கே தான் அவன் படிச்சுட்ருக்கிறான். வெக்கேஷனுக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னா, வில்லேஜுக்கு போகிறான். அங்கே தான் அவனோட கிராண்ட் ஃபாதர் இருக்கிறாங்க. கிராண்ட் ஃபாதர் பேர் எட்டல்யா. ஸோ எட்டல்யா அப்படின்றவர் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணிகிட்ருக்கிறாரு. பட் அவரோட ஓன் லேண்ட் கிடையாது, வேறு ஒருத்தவங்க கிட்ட தான் அவர் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பார். அந்த வில்லேஜில் மோஸ்ட்லி லேண்ட் ஓனர்ஸ் எல்லாருமே ஹை கிளாஸ் பீப்புளாக இருப்பாங்க, அதில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே லோ கிளாஸ் தலித் பீப்புளாக இருப்பாங்க. ஓகேவா. ஸோ அந்த மாதிரி இந்த கிராண்ட் ஃபாதரும் தலித் கம்யூனிட்டியை சேர்ந்தவர். அந்த வில்லேஜில் கம்பேரிட்டிவ்லி சிட்டி சைட் கம்பேர் பண்ணும்போது வில்லேஜில் ரொம்பவே அவங்கள வந்து ட்ரீட் பண்ணுவாங்க, அனிமலுக்கு ஈக்குவலாக அவங்கள ட்ரீட் பண்ணுவாங்க. மாதவாக்கு எப்போவுமே சிட்டி லைஃப்பில் இருந்துட்டு அவங்களோட கல்ச்சரை பார்த்துட்டு இங்கே வில்லேஜுக்கு வரும்போது அவங்களோட கேஸ்ட்டை வச்சு அவங்கள ரொம்ப ட்ரீட் பண்ணுறது ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். இப்போ அவன் வந்து அவனோட கிராண்ட்பா வீட்டுக்கு வந்திருக்கான். யூஸ்வலாக அவர் ஒர்க்குக்கு போகிற மாதிரி இன்றைக்கும் போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அவரோட கிராண்ட் சன்னை பார்த்ததுல அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன் அப்படின்னா, அவன் வந்ததுனால அவனால் இன்னும் கொஞ்சம் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதனால் என்னோடய ஃபேமிலி இன்னைக்கு கொஞ்சம் நல்லா சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் என்னோட சேர்ந்து ஒர்க்குக்கு வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. ஏன்னா அவங்க ஃபேமிலியில் வந்து என்றைக்குமே ஒரு நல்ல ஃபுட் வந்து சாப்பிட்டதே கிடையாது, அவங்களுக்கு ப்ராப்பரான பேமெண்ட்டும் கிடைச்சதே கிடையாது. ஏன்னா இவங்களால கொஷின் பண்ண முடியாது. லேண்ட் ஓனர்ஸ் வந்து இவங்கக்கிட்ட மணி தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இவங்களால அவங்களுக்கு அகேன்ஸ்டாக கொஷின்ஸ் ரைஸ் பண்ண முடியாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த தலித் பீப்புளை வச்சு அவங்க ஒர்க் எல்லாம் வாங்கிட்டு அவங்களுக்கு ப்ராப்பரான பேமெண்ட் கொடுக்கறது கிடையாது. இது மாதிரி தான் எப்போவுமே நடந்துகிட்ருக்கும். இந்த பையன் அங்கே வந்திருக்கிற டைம் கரெக்டாக அறுவடை டைம் அப்போது வந்திருக்கிறான். ஸோ இந்த கிராண்ட்பா வந்துட்டு இந்த பையனை அங்கே கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போது பட்டில் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்சன் தான் லேண்ட் ஓனராக இருக்கிறாரு. அந்த பர்சன் கிட்ட கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அவர் வந்து கிராண்ட்பாவை எந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணுறாரு அப்படின்றத இவன் பார்க்குறான். கிராண்ட்பாவை எப்போவுமே அவனை வந்து நக்கலாக பேசுறது, அவரை ரொம்ப கேவலமாக நடத்துறது, சப்பலுக்கு ஈக்குவலாக அந்த ஓல்டு மேனை நடத்திட்டு இருக்கிறான். இது எல்லாத்தையுமே மாதவா வந்து நோட் பண்ணிகிட்டே இருக்கிறான். அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. ஏன்னா அஸ் அ எஜுகேட்டட் பர்சனாக அவனால் இதெல்லாம் டாலரேட் பண்ணிக்க முடியல. ஈவன் அந்த ஊர்லேயே வேறு ஏதாவது வந்து தலித் பீப்புள் படிச்சிருந்தாலும், பெரிய டிகிரிஸ்லாம் முடிச்சிருந்தாலும் அவங்கள வந்து அந்த டிகிரிஸை வச்சு அவங்கள
கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அவங்களோட கம்யூனிட்டி வச்சு தான் அவங்கள வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க. பட் அவங்க ஒரு பொசிஷனுக்கு போயிட்டாங்க அப்படின்னா, இவங்கள விட பெரிய பொசிஷனுக்கு போயிட்டாங்க அப்படின்னா, அவங்க கண்டிப்பா மரியாதை குடுத்து தான் ஆகணும் அப்படின்றதும் அவங்களுக்கு தெரியும். அதனாலேயே மோஸ்ட்டா அவங்கள படிக்க விட மாட்டாங்க. இப்போ கிராண்ட்பா போயிட்டு அந்த லேண்ட் ஓனர் கிட்ட வொர்க் கேட்குறாரு. அதே மாதிரி கிராண்ட் சன்னுக்கும் ஏதாவது வொர்க் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவர் வந்து அவர ரொம்ப இல்ட்ரீட் பண்ணி டீஸ் பண்ணிட்டே இருக்கிறாரு. பேரனுக்கு ரொம்ப கோவம் வந்தோனே அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அவர்கிட்ட அரகன்ட்டா பேச ஆரம்பிச்சிடுறான். ஒரு கட்டத்துல அவரோட பேர் சொல்லி கூப்பிடுறான். ஏன்னா கிராண்ட்பாவையும் அவர் பேர் சொல்லி தான் கூப்பிடுறாரு. ஸோ அவ்வளோ வயசுக்கு மூத்த என்னோட கிராண்ட்பாவை நீ பேர் சொல்லி கூப்பிடும்போது, நான் ஏன் உன்னை பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பையனும் அவரை வந்து பேர் சொல்லி கூப்பிடுறான். இதை பார்த்த உடனே அங்கே இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா தலித் பீப்புளை அப்பர் கிளாஸ் பீப்புள் எவ்வளோ சின்னவங்களா இருந்தாலும் பேர் சொல்லி கூப்பிடலாம், எப்படி வேணா பேசலாம். ஆனால் தலித் பீப்புள் அவங்களுக்கு எப்போவுமே மரியாதை கொடுக்கணும். ஈவன் எவ்வளோ வயசானவங்களா இருந்தாலும் அங்கே இருக்கிற சின்ன பையனுக்கு கூட அவங்க வந்து மரியாதை கொடுக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸாக இருந்திருக்கும். அப்படி இருக்கும்போது இவன் எதிர்த்து பேசிட்டானே, பேர் சொல்லி கூப்பிட்டுட்டானேன்னு சொல்லி இவருக்கு அவ்வளோ கோவம் வருது. அந்த கோவத்தில் பெரியவர்கிட்ட ரொம்ப ஹார்ஷாக நடந்துக்கிட்டு, இங்கே உனக்கு வேலை கிடையாது போ அப்படின்னு சொல்லிடுறாரு. கிராண்ட்பாக்கு இதை வந்து தாங்கவே முடியல. ஏன்னா இதை வச்சு தான் அவர் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சாப்பிடணும். ஸோ எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்காது அப்படின்றதுனால கிராண்ட்பா அவரை ரொம்ப ப்ளீஸ் பண்ணுறாங்க. அவங்க காலில் விழுந்து அவங்க கெஞ்சி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. பெக் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால ஒரு கட்டத்தில் இவர் வந்து சரி ஓகேன்னு சொல்லி அவருக்கு ஒர்க் கொடுக்குறாங்க. இப்போ 2 பேருமே அந்த வயலில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவனுக்கு அவ்வளோ கோவம் வந்தாலும் கிராண்ட்பாக்காக சரி ஓகே நம்மளால் அவரோட வேலை போயிடக்கூடாது, அவரோட ஃபேமிலியை அவர் பார்க்கணும்னு சொல்லிட்டு இவனும் அக்செப்ட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான். அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது லேண்ட் ஓனர் வந்து சைட்லேருந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அவன் வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கட்டத்தில் அவர் அங்கேருந்து தள்ளி போகும்போது கிராண்ட்பா வந்துட்டு சரி நான் வந்து அந்த சைடில் ஏதாவது கார்ன் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு வரேன், நம்ம வந்து லஞ்சுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுக்க போகிறாரு. இந்த பையனுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. திரும்ப அவர் வந்துட்டார் அப்படின்னா இது பெரிய பிரச்சனையாயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயந்துட்டு இருக்கிறான். எதுக்காக பெரியவர் அதை எடுக்க போகிறாரு அப்படின்னா, இங்கே மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ப்ராப்பரான சேலரி கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் அவங்க அறுவடை பண்ணதுலேருந்து ஏதோ குக்கும்பர், பீனட் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து இதுதான் உங்களுக்கு சேலரி அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. அதனால இவர் எக்ஸ்ட்ரா ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கான் ஏதாவது இருந்தால் எடுத்துகிட்டு வரலான்னு போயிருப்பாரு. அந்த சமயம் பார்த்து லேண்ட் ஓனர் அங்கே வந்துடுறாரு. ஓல்டு மேன் இங்கே இல்லாததை பார்த்து அவர் மேலே பயங்கரமாக கோவப்பட்டு இங்கேருந்து அனுப்பி விட்டுறாரு. இப்போ அவருக்கான ப்ராப்பரான அமௌண்ட்டையும் கொடுக்கல. ஸோ அவர் ரொம்ப கெஞ்சி கேட்குறாரு, தயவு செஞ்சு எனக்கான அமௌண்ட்டை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க, இதை வச்சு தான் நாங்கள் வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ரொம்ப பெக் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அவர் அவ்வளோ பெக் பண்ணதுக்கப்புறம் அந்த லேண்ட் ஓனர் என்ன பண்ணுறான் அப்படின்னா, நீ போயிட்டு அந்த கவ்வெல்லாம் கெட்டி வச்சிருக்க இல்லையா, அந்த இடத்துல சில பிரெட்ஸ் இருக்கும், அங்கே போய் அந்த பிரெட்ஸ் எல்லாம் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. ஆடு மாடுலாம் கெட்டி போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த இடம் எவ்வளோ வேர்ஸ்ட்டாக இருக்கும், அதோட வேஸ்ட் எல்லாம் இருக்கும், அது பக்கத்தில் இருக்கிற பிரெட்ஸ் எல்லாத்தையும் நீ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே கிராண்ட்பாவும் அதை எடுக்கிறதுக்காக அங்கே போகிறாரு. இதை பார்த்த உடனே மகாதேவாவுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. அவர் சொன்ன உடனே இவர் ஏன் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆச்சரியமாக பார்க்குறாரு. அவனுக்கு ஒரு பக்கம் ரொம்பவே கோவம் வருது, இருந்தாலும் அவனால் எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா என்ன பண்ணாலும் கண்டிப்பாக அது அவரோட கிராண்ட்பாக்கு தான் பேக் ஃபயர் ஆகும் அப்படின்றதுனால. இவன் வந்து வெக்கேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஊருக்கு போயிடுவான், அதுக்கப்புறம் இவர் தானே சஃபர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறான். இப்போ கிராண்ட்பா அந்த இடத்துக்கு போய் அங்கே இருக்கிற கீழே இருக்க பிரெட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த பிரெட்ஸ் எல்லாமே அங்கே இருக்கிற அனிமல்ஸ் சாப்பிடாம கீழே போட்டது, அதுங்களுக்கே பிடிக்கலன்னு சொல்லி தான் கீழே போட்டிருக்கு. அந்த பிரெட்ஸை அந்த வேர்ஸ்டான இடத்துல இருந்து இவர் கலெக்ட் பண்ணிட்டு வராரு. கலெக்ட் பண்ணதுக்கப்புறமா இதுதான் உன்னோட பேமெண்ட், நீ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேண்ட் ஓனர் திட்டி அனுப்பி விட்டுறாரு. இப்போ இவருக்கும் வேற வழி இல்லை. ஸோ அதனால் அந்த பிரெட் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வராரு. இப்போ நைட்டு அவங்க வீட்டில் அந்த பிரெட்டெல்லாம் க்ளீன் பண்ணி அதை தான் குக் பண்ணுறாங்க நைட்டு டின்னருக்காக. வேறு வழியே இல்லாமல் எல்லோரும் அதை தான் சாப்பிட வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க. அப்படி கிராண்ட்பாவும் அதை தான் சாப்பிட்றாரு. ஸோ அதை எல்லோரும் சாப்பிட்டுட்டு அன்றைக்கி நைட்டு தூங்கியாச்சு. மார்னிங் எந்திரிச்சு பார்க்கும்போது கிராண்ட்பா ரொம்ப சிக்காகி போய் இருக்கிறாரு. அவருக்கு கண்டினியூஸாக வாமிட்டிங் இருக்குது, டயரியாவும் இருக்குது. ஸோ அவர் ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறாரு. டாக்டர் வந்து செக் பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் சாப்பிட்ட அந்த ப்ரெட்டில் தான் பாய்சன் இருந்திருக்கு. பாய்சன் அப்படின்னு சொல்லும்போது அது ஆல்ரெடி ரொம்ப வேர்ஸ்டான ஒரு கண்டிஷனில் இருந்தது இல்லையா, அதை வந்து அனிமல்ஸே சாப்பிட மாட்டேன்னு சொன்னதை ஒரு ஹியூமனுக்கு கொடுக்கும்போது அது கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். அந்த மாதிரி அந்த பாய்சன் பிரெட்டால் மட்டும்தான் இவரோட கண்டிஷன் இப்படி வேர்ஸ்டாக இருக்குது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் இறந்து போக கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் டிக்ளேர் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இருந்து போகிறாங்க. ஸோ அவர் வந்து டெத் பெட்டில் இருக்கும்போது அவரோட கிராண்ட்சன் கிட்ட என்ன கேட்குறாரு அப்படின்னா, நீ தயவு செஞ்சு நல்லா படி, நிறையா படிக்கணும், நம்ம நிறைய படித்தா மட்டும்தான் நம்மளோட சிச்சுவேஷனை மாற்ற முடியும். தமிழ் மூவி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அசுரன் மூவிலையும் இந்த மாதிரியான சீன்ஸ் தான் வரும் இல்லையா,
ஹை கிளாஸ், லோ கிளாஸ் அவங்க வந்து எந்த அளவுக்கு அவங்கள டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்றது இருக்கும். லாஸ்ட்டில் அதோட சொல்யூஷனாக என்ன சொல்லுவார், எந்த அளவுக்கு நம்ம படிக்கிறோமோ அந்த படிப்பு தான் நம்மளை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கூட்டிகிட்டு போவோம், அவங்களுக்கு ஈக்குவலாக நம்மளை நிற்க வைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு ஸ்டோரியிலையுமே அதை தான் மீன் பண்ணுறாங்க. நீ படிச்சுட்ட அப்படின்னா கண்டிப்பாக அவங்க எல்லாரும் உனக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. நீ அந்த மாதிரியான ஒரு பொசிஷனுக்கு போகணும், நிறையா படிக்கணும். அப்படி படித்தேன்னா மட்டும்தான் இந்த பாய்சன் பிரெட்டை நம்ம சாப்பிட்றது நிற்கும். அது வரைக்கும் அவன் சொன்னான்னா அந்த பிரெட் எடுத்து நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். என்னைக்கு நீ படித்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு போறியோ அன்னைக்கு தான் இந்த பாய்சன் பிரெட் எல்லாமே வேனிஷ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட உயிர் போகுது. ஸோ லாஸ்ட் மினிட்ல கூட அவருக்கு தெரியுது எஜுகேஷனுக்கு இருக்கிற அந்த ஒரு பார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம படித்தோம் அப்படின்னா இங்கே இருக்கிற நிறைய இன்ஈக்குவாலிட்டியை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான ரியாலிட்டியோட இந்த ஸ்டோரியை முடிக்கிறாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.